ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சைனீஸ் அனிமேட்டட் சீரீஸான டெய்லி லைஃப் ஆஃப் த இம்மார்டல் கிங் சீசன் 4 எபிசோட் 2 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சில விஷயங்கள் இந்த அனிமேல புரியாத மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் ரொம்பவே சிம்பிளாக உங்களுக்கு புரியுற மாதிரி டேரெக்டாகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு கதை புரியும். சில விஷயங்களை கொஞ்சம் நீங்கள் பார்த்தே புரிஞ்சுக்கிட்ட ட்ரை பண்ணுங்க. சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசிக்கிட்டு இருக்காம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டெய்லி லைஃப் ஆஃப் த இம்மார்டல் கிங் சீசன் 4 எபிசோட் 2. லெஜெண்டரி மாஸ்டர் உங்களுக்கு வணக்கம், மாஸ்டர் சென் உங்களுக்கும் வணக்கம் அப்படின்னு போட்டோவை பார்த்து ஒரு கல்ட் குரூப் வந்து வணங்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி இவங்க ஒரு கிரிமினல் ஆர்கனைசேஷன். இந்த மீட்டிங்க்கு செஞ்சா வரலையா, அவன் எங்க போனா அப்படின்னு ஒருத்தர் கேட்கவும் அவன் ஒரு முக்கியமான மிஷனுக்கு போயிருக்கான் அப்படின்னு இன்னொருத்தர் சொல்றாரு. பார்த்தா அவன் என்னடான்னா ஒரு ஆர்கேட்ல உட்காந்து விளையாண்டுட்டு இருக்கான். இந்த ஜாவா சான் தான் எப்பவுமே நம்பர் 1 இருக்கான், இவனை பீட் பண்ண யாருமே இல்ல அப்படின்னு சொல்லி சுத்தி இருக்கிறவங்க பேசிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ ஃபிளாஷ் அடிச்சதுல சன்ரங் வந்து மயங்கி விழுந்திருப்பா. சோ டாக்டர் கூப்பிட்டு அவங்க தாத்தா செக் பண்றாரு. இவன் நான் இவ்வளவு ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்க சொல்லி கேட்கலனாலுமே எப்பவுமே எல்லாத்துலயும் இவ தான் நம்பர் 1 இருப்பா. இவளோட டிராஃபீஸை வைக்கிறதுக்கே வீட்டுல இடம் இல்லைன்னா பாத்துக்கோங்களேன். பட் படிக்கிறதுல இப்படி ஓவரா ஸ்ட்ரெயின் பண்ணி அடிக்கடி மயங்கி விழுறா அப்படின்னு அவங்க தாத்தா சொல்லவும், மிஸ்டர் ஜான் கொஞ்சம் அமைதியா இருங்க, அப்பதான் நான் அவளை எக்ஸாமின் பண்ண முடியும் அப்படின்னு டாக்டர் வந்து சன்ரங் பல்ஸை செக் பண்ணி பார்த்துட்டு ஷோ அப்படின்னு பெருமூச்சு போடவும், டாக்டர் ஏன் சுகமா இருக்கீங்க, இவளுக்கு ஏதாச்சும் பெரிய வியாதி இருக்கா, நான் இவ்வளவு சின்ன வயசுல சாக விரும்பல அப்படின்னு சன்ரங் சொல்றேன். மூச்சு விட்டதெல்லாம் ஒரு குத்தமாங்க, அவளுக்கு வியாதி எல்லாம் எதுவும் இல்ல, நல்லா தான் இருக்கா அப்படின்னு டாக்டர் சொல்லுவான். அப்புறம் ஏன் மயங்கி அடிக்கடி விழுறான்னு கேட்டா, நான் செக் பண்ண வரைக்கும் அவள் நார்மலா தான் இருக்கா, ஒருவேளை உங்களுக்கு சந்தேகமா இருந்துச்சுன்னா இதுல போய் நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்க. ஐலாண்ட் சானிட்டோரியம் புதுசா இதை நாங்க கட்டிட்டு இருக்கோம், கல்டிவேட்டர்ஸ்க்காகவே கிரியேட் பண்ணப்பட்ட ஒரு ஸ்பெஷலான ஃபெசிலிட்டி. பட் என்ன அதோட கட்டுமான வேலை தான் ஒன்றும் முடிக்கல, ஏன்னா எங்ககிட்ட ஃபண்ட் இல்ல. பட் அதை கட்டி முடிக்கும் போது கண்டிப்பா வேற லெவல்ல இருக்கும் அப்படின்னு அவர் பேசிட்டு இருக்கும்போது சன்ரங்கோட தாத்தா யாருக்கும் மெசேஜ் அனுப்புறாரு. இப்ப டிவி ஆன் பண்றாரு. பார்த்தா ஃப்ளவர் ஃப்ரூட் வாட்டர் கர்டைன் குரூப் வந்துட்டு ஐலாண்ட் சானிட்டோரியம்காக ஒரு பெரிய அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு நியூஸ்ல வருது. இதை பார்த்துட்டு அந்த டாக்டர் ஷாக் ஆகுறாரு. அவளை நீ பார்க்க இந்த ட்ரெஸ்லயா போக போற அப்படின்னு நம்ம ஹீரோவோட அம்மா கேட்கறாங்க. நம்ம ஹீரோவோ கொஞ்சம் ஃபார்முலான ட்ரெஸ் போட்டுட்டு இப்ப சன்ரங்க பாக்குறதுக்காக வரேன், சன்ரங்க்கு உடம்பு சரியில்லை நம்ம போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் பேசிட்டு இருக்கவும், நான் பிஸியா இருக்கேன் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் சொல்றாங்க. நான் புது தண்டர் ஃபிஸ்ட்டை பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சென்சாவ் சொல்றான். பார்த்தா அவன் கேம்ல தான் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான். அப்ப லென் வந்துட்டு யாராச்சும் ஒருத்தர் அவளை பார்க்க போகணுமே சொல்ல மெசேஜ் எதுக்கு ஒருத்தர் ரிப்ளை பண்ணாம இருக்கான் பாரு, அவன் போவான் குஹா சொல்றான். வாங்கலிங்க அவன் மெசேஜை பார்த்துருப்பானா லென் கேட்கவும், ஆவியஸா அவன் பார்த்துட்டு தான் இருப்பான் குஹா சொல்றான். ஸோ ஃப்ரெண்ட்ஸோட கிஃப்டையும் வாங்கிட்டு தான் நம்ம ஹீரோ அவளை பார்க்க வந்திருக்கான். வெல்கம் மிஸ்டர் வாங்லிங்னு ஒரு செக்யூரிட்டி ரோபோட் வந்து சொல்லுது. நம்ம ஹீரோ உள்ள என்ட்ராவது சன்ரங் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு எல்லாத்தையுமே வந்து கேமரா மூலியமா அவளோட தாத்தா வந்து கண்காணிச்சிட்டு இருக்காரு. சார் சன்ரங் தனியா இருக்கா, அந்த பையனை அனுப்பலாமான்னு கேட்கவும், அவன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படிதானே ஃப்ராகிட்டோ அப்படின்னு அவர் கேட்கறாரு. இந்த டாகி எப்ப இங்க வந்துச்சு அப்படின்னு அந்த பிஏ ஷாக் ஆகுறான். வேர்ல்ட்லயே வாங்லிங் தான் ரொம்பவும் நல்லவன், திறமசாலி, படிப்பாளி, அவனோட ஹார்ட்டை ஒரு பியூர் கோல்டுன்னு சொல்லலாம் அப்படின்னு ஃப்ராகிட்டோ சொல்லுது. சன்ரங்கோட தாத்தாக்கு நம்ம ஹீரோ மேல நம்பிக்கை இருக்கு. பட் இந்த பிஏ வந்து யோசிச்சு பாக்குறான், ஆக்சுவலி அந்த இடத்துல நான் இருந்திருக்க வேண்டியது வேற ஒருத்தன் இருக்கான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ மேல அவன் கொஞ்சம் கடுப்பாகிறான். ஓ எல்லாரும் கிஃப்ட் அனுப்பி இருக்காங்களா, சரி நீ என்ன கிஃப்ட் கொண்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவோட அவ கேட்கறா. நம்ம ஹீரோ அவன் பவுச்சை திறந்து ஒரு பாட்டில் எடுக்கிற வேல்யூபிளான ஹெர்பல் ட்ரிங்கா மெடிசினா அப்படின்னு கேட்டா, நம்ம ஹீரோ அந்த இடத்துலயும் அந்த தண்ணியை கொதிக்க வச்சு இந்த ஹாட் வாட்டர் உடம்புக்கு நல்லது அப்படின்னு கொடுக்குறான். உடனே அவ கொஞ்சம் சோகமாகவும் என்ன கொடுக்க நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு அவன் நூடுல்ஸ் பாக்கெட்டை கொடுக்குறான். ரேரான ஸ்பெஷல் எடிஷன் அப்படின்னு நம்ம ஹீரோ கொடுக்குறான். அவளும் ரொம்ப ஹாப்பி ஆகுறா. மிஸ் சன்ரங் உங்களோட ரீஹபிலிட்டேஷன் டெஸ்ட் ரெடி ஆயிடுச்சுன்னு சொல்லவும், வாங்கலிங் நீயும் என் கூட வாங்க அப்படின்னு சொல்லி அவ கூட்டிட்டு போறா. இதுக்குள்ள என்ட்ரு ஆகிறதுக்கு உங்க பர்சனல் ஐடி நம்பரை ப்ரொவைட் பண்ணுங்கன்னு சொல்லவும் சன்ரங் அவளோட நம்பரை என்டர் பண்றா. ஆக்சுவலி இது ஒரு மெடிக்கல் டெஸ்ட் மாதிரி தான், பட் அதுவே கேம் மாதிரி தான் இருக்கு. பட்டன்ஸை யூஸ் பண்ணி அவ அந்த பொம்மையை எடுக்க இப்போ ட்ரை பண்ணிட்டு இருக்கா. பட் சன்ரங்கால அந்த பொம்மையை எடுக்க முடியல. நம்ம ஹீரோ வந்துட்டு சைட்ல இருக்கிற ஒரு பொம்மையை பாக்குறான். நான் இதை ட்ரை பண்றேன் அப்படின்னு நம்ம ஹீரோ இறங்கவும், கண்டிப்பா நம்ம ஹீரோ வந்து அவன் முன்னாடி அவமானப்படணுங்கிறதுக்காக ஹேண்டில் ஒர்க் பண்ணாதபடி செட் பண்ணிருங்க, அவன் அவமானப்படணும் அப்படின்னு அந்த பிஏ மெசேஜ் அனுப்புறான். நம்ம ஹீரோவும் அதை கீழே இறக்குறான். என்ன கிளா ஒர்க் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சன்ரக் பார்க்கவும், இதை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ வந்துட்டு ஃபாஸ்டா அதை சுத்த வச்சு ஒரு புயலை கிரியேட் பண்ணி நிறைய பொம்மையை நம்ம ஹீரோ கலெக்ட் பண்றான். அந்த பிஏ இதை பார்த்து ஷாக் ஆகுறான். வேர்ல்ட்லயே இப்போ நம்ம ஹீரோ தான் அதுல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கான் அப்படின்னு சொல்லி காமிக்குது. இது நான் எதிர்பார்த்தது தான், அப்படியே என்ன சின்ன வயசுல பார்த்த மாதிரியே இருக்கு அப்படின்னு அவ தாத்தா சொல்லவும், இது உனக்கே ஓவரா தெரியல அப்படின்னு ஃப்ராகிட்டோ பாக்குறான். அடுத்த கேம்லயும் நம்ம ஹீரோ செம்ம ஃபாஸ்டா மூவ் பண்ணி ஹை ஸ்கோரை எடுக்கிறான். அவன் மிஷினை பிரேக் பண்ணிட்டா அப்படின்னு அந்த பையே சொல்லவும், நானும் சின்ன வயசுல இருக்கும்போது இவனே மாதிரியே தான் இருந்தேன், நம்ம மிஷின் லோ குவாலிட்டியா இருந்தது அதான் உடஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லி சன்ரங்கோட தாத்தா சமாளிக்கிறாரு. அடுத்த கேம்ல டார்கெட்டை சின்னதாக்கிருங்க, அவன் கோல் போடவே முடியாதபடி இருக்கணும் அப்படின்னு அந்த பிஏ மெசேஜ் பண்றான். பாஸ்கெட்குள்ள கரெக்டா பால போடலான்னு பார்த்தா பால் உள்ள போகாதபடி அதோட சைஸ் சின்னதாக்கிருந்தாங்க. நம்ம ஹீரோ அவன் ஸ்பிரிச்சுவல் பவரை யூஸ் பண்ணி கரெக்டா அப்பவோ கோல போட்டுருந்தான். பிளானட் கேர்ள் டங்க் அவன் பர்ஃபெக்ட்டா பண்ணிருக்கான். ஸ்பிரிச்சுவல் ஃபோர்ஸ் வச்சு சுத்தி இருக்கிற ஏரை கண்ட்ரோல் பண்றது முடியுமா, நெட்டுக்குள்ளேயே போகாம பாலோட டைரக்ஷனை அதுக்கு கீழே வழியா மாத்தி கோல் போன மாதிரி பண்ண முடியும் அப்படின்னு ஃப்ராகிட்டோ எக்ஸ்பிளைன் பண்றான். இப்ப எல்லாத்துலயுமே நம்ம ஹீரோ தான் நம்பர் 1 பிளேஸ்க்கு வரான். யாரா இவன் எல்லாத்துலயும் ஃபர்ஸ்ட் பிளேஸ் வரான் அப்படின்னு சொல்லி செஞ்சாங் கடுப்பாகிறான். ஸ்வாட் மாஸ்டர் அப்படிங்கிற ஒரு கேம் தான். மாஸ்டர் இதுல பார்த்து ஜாக்கிரதை நம்ம ஹீரோவோட ஸ்வாட் சொல்லுது. சன்ரங் அவா ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியை கொடுத்து அந்த ஸ்வாட வர வைக்கிறான். நம்ம ஹீரோ ரொம்பவே லைட்டா தான் அதை டச் பண்றான். பட் அதுக்கே அந்த மிஷின் பிரேக் ஆயிருது. பட் ஸ்வாட் மாஸ்டர் பிளேஸ்க்கு யாராலையும் வர முடியாது அப்படின்னு நம்ம பார்த்தா ஃபர்ஸ்ட் பிளேஸ் வேற ஒரு ஆள்
ஆள் இருக்கேன்னு செஞ்சாங்க ரொம்பவோ கடுப்பாகிறான். சார் அவன் மிஷினையும் உடச்சிட்டான் அப்படின்னு பிஏ சொல்லவும் அந்த மிஷின் நிறைய மாஸ்டர்ஸை பார்த்திருக்கோம், அந்த பாய் வர ஒரு ஜீனியஸ், பல வருஷமா இருந்தா அந்த மிஷின் வீக் ஆயிருக்கலாம் அப்படின்னு சன்ரங் தாத்தா சமாளிக்கிறாரு. அவங்க ஜெயிச்ச கிஃப்ட்டை நம்ம ஹீரோ வந்து சன்ரங் கிட்டே கொடுக்குறான். பட் நீ தானே இதை கஷ்டப்பட்டு ஜெயிச்ச அப்படின்னு சொல்லி சன்ரங் கேட்கவும் இது உனக்கு தான், நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றான். நான் இதை ரொம்ப பத்திரமா பார்த்துப்பேன் அப்படின்னு சன்ரங் ரொம்பவே ஹாப்பி ஆகுறா. சென்சங் என்னதான் ட்ரை பண்ணாலும் அவனால திரும்ப ஃபர்ஸ்ட் பிளேஸ்க்கு வர முடியல. இந்த சன்ரங் கூட நான் நேர்லயே போய் மோதுறேன் அப்படின்னு நம்ம முடிவு பண்றான். வீட்டுக்கு போலாம் நம்ம ஹீரோ சொல்லவும் அந்த ஃபர்ஸ்ட் பிளேஸ் இருந்த ஷாவ்ஜாங்க நீ கடுப்பேத்தி இருக்க கூடாது, அவன் ஃபோரம்ல மாஸ்டர்னு ஃப்ராகிட்ட சொல்லவும் ஃபோரம்ல மாஸ்டர்ல இருக்கிறவங்களுமே ஒரு பெரிய ஸ்வாட் ஃபேக்ஷனை சேர்ந்தவங்க தான், நீ அவனை பீட் பண்ணி ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வந்ததுல அவன் கண்டிப்பா கடுப்பாயிருப்பான்னு சொல்லவும் அந்த லிஸ்ட்ல நான் ஒரு டாகியோ பார்த்தனே நம்ம ஹீரோ கேட்கவும் உன்கிட்ட இருந்து எதையும் மறைக்க முடியாதுல்ல அப்படின்னு சொல்லி ஃப்ராகிட்டோ கேட்கறான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. ஈவன் நம்ம ஹீரோ இந்த கேம்ல எல்லாம் வின் பண்ணி ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்திருந்தாலுமே சன்ரங்கோட நேம்ல தான் வந்துட்டு மொத்த கேமுமே நடந்துச்சு அப்படிங்கிறதுனால இதனால் வர ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருந்த அந்த பர்சன் வந்து சன்ரங் தான் இது எல்லாத்துக்குமே காரணம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு சன்ரங்க பழி வாங்கணும் அப்படின்னு வந்துட்டு இருக்கு. ஈவன் ஃப்ராகிட்டோமே இந்த கேமை விளையாண்டு டாப் 5 லிஸ்ட்ல இருந்திருப்பான். நம்ம ஹீரோவா அதை நோட்டீஸ் பண்ணி கேட்கறான். ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருந்தவன் கண்டிப்பா கடுப்பாகி சண்டைக்கு வருவான், என்ன பண்ண போறேன்னு தான் ஃப்ராகிட்டோ கேட்டிருப்பான். ஒருவேளை அவன் சன்ரங் கிட்ட மோத வந்தா நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம ஹீரோ இன்டெரக்டா சொல்லியிருப்பான். பட் கதையில இது ரொம்பவே இன்டெரக்டா காமிச்சிருப்பாங்க. பட் எப்படியோ இப்போ உங்களுக்கு கதை புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் எபிசோட் இன்னும் வேற லெவல்ல சூப்பரா இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.